பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது. கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறது. இதை விட ஒரு பொய் உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி இணையதளத்தில் பேசிக்கிறாங்க. எதற்காண்டி அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளை இந்த அறிக்கை கொடுத்தது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது மூலம் உங்களுக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இந்த அறிக்கையை போட்டிருக்காப்ப இணையதளத்தில் எஸ்தளத்தில் போட்டிருக்காப்புல. என்ன சொல்கிறாருன்னா, இரவோடு இரவாக காவல்துறை கைது செஞ்சிருச்சு குற்றவாளிகளை அப்படின்னு சொல்லி வருத்தத்தையும் அந்த துரிதமான நடவடிக்கை அரசு செஞ்சிருச்சுன்னு சொல்லி பதிவை போடுறாங்க. சரி, அவர் ஆளுங்கட்சி அப்படி தான் பண்ணுவாப்புல. சட்டமன்றத்திலே சட்ட உரையிலே நம்ம ஐயா மு க ஸ்டாலின் போய் சொன்னவர். இதே மாதிரி சென்னையில் ஒரு மணிகண்டன் ஒருத்தர் குதிரை வண்டி விற்கிறவர், அவர் வயிற்று வலியால் இறந்து போனது சட்டமன்றத்தில் சொன்னார். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர் காயம் ஏற்பட்டு இறந்துருக்காங்க ரிப்போர்ட் வந்துச்சு. அது ஐயாவுக்கு ஒரு பழசு கிடையாது. இப்போ என்ன முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்கல்ல, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் 8 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா சந்தோஷ், திருவெங்கடம், ராமு, அருள், செல்வராஜ், இந்த பொன்னே பாலு, அப்புறம் மணிவண்ணன், திருமலை அப்படின்னு சொல்லி ஒரு 8 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆற்காடு சுரேஷ் என்பவருடைய தம்பி தான் இந்த பொன்னே பாலு, அதாவது 6வது நபராக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆற்காடு சுரேஷை போனமோ 2023 வெட்டி கொலை செஞ்சுட்டாங்க. அந்த கொலைக்கு சம்பந்தமாக இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்பு இருக்குது, எங்கள் அண்ணனை கொலை பண்ணிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் என்னையும் கொலை பண்ணுவேன்னு மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணோம்னா, எங்கள் அண்ணனுடைய பிறந்தநாளாக இருக்கக்கூடிய ஆற்காடு சுரேஷுடைய பிறந்தநாள் இருக்கக்கூடிய நேற்றைய தினத்திலேயே அவரை கொலை நாங்கள் திட்டமிட்டோம், அதே மாதிரி நாங்கள் கொன்னுட்டோன்னு சொல்லி 8 பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இணையதளம் முழுக்கவே இரவோடு இரவாக ஐயா மு க ஸ்டாலின் சொல்லக்கூடிய காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. சரிங்களா, இரவோடு இரவாகவே கைது பண்ணிட்டாங்க. இப்போ இணையதளம் முழுக்கவே ஓவரால் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொத்தம் 8 பேர் கிடையாது, 8 பேர் கிடையாது, 10 பேர் சொல்கிறாங்க. அதாவது ஸ்விக்கி ஆப்லேருந்து வரக்கூடியதாக 4 பேராகவும் ஒளிஞ்சிருந்து 6 பேர் இருந்தாங்க. மொத்தம் 10 பேர் இருப்பதாக தான் தகவல் இருக்குது. ஆனால் சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய நபருடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 6 பேர் தான் போகிறதா இருக்குது. இதிலேயே ஒரு மிகப்பெரிய பொய் ஒன்று இருக்குது. இதில் 8 பேர் கைதாகிருக்காங்க, மீதி 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. 10 பேர் தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க, இணையதளம் முழுக்க தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 8 பேர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆற்காடு சுரேஷ் அவர்களை கொலை பண்ண நாளில் நாங்கள் கொலை பண்ணணும் என்கின்ற நோக்கத்தில் தான் நாங்கள் பிளான் பண்ணோம், அவருடைய பிறந்தநாள் நாங்கள் வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கூலி படையை தான் இந்த சம்பவத்தை பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க, எந்த கொம்பனும் குறைச்ச முடியாது சொல்கிறாரு தெரியுமா, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நமக்கு தெரிஞ்சு மட்டுமே, இங்கே ரொம்பலாம் போகாதீங்க, தெரிஞ்சில் இன்னைக்கு கடலூரில் பாமகனுடைய முக்கிய பிரமுகரை வெட்டிட்டாங்க, உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. நேற்று நம்ம சென்னையில், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூரில் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நாளைக்கு திருநெல்வேலியில், நாளாக கழிச்சு மதுரையில், அதுக்கடுத்து தூத்துக்குடியில், அதுக்கப்புறம் ஈரோட்டில், சுழற்சி முறையில் எல்லா பக்கமும் எல்லாரையும் பதற வைக்கிறதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு என்ன தான் அப்படி சந்தோஷம்னு தெரியல. கள்ளக்குறிச்சி ஒரு நாள் பதற வச்சுட்டார், அதுக்கு முன்னக்கூட்டி விழுப்புரத்தை இதே மாதிரி கலாச்சாரத்தை பதற வச்சுட்டார், செங்கல்பட்டை பதற வச்சுட்டார், வேங்கவையில் நடுநடுங்க வச்சுட்டார். இந்தியாவே, தமிழ்நாடு இல்லை உலகமே காரி துப்பக்கூடிய விஷயத்தை வேங்கவையில் பண்ணி முடிச்சிட்டாப்புல. இப்போ என்னென்னா, கடலூரில் பதத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு போன மாதம் இங்கே திருநெல்வேலியில் என்ன பண்ணிருக்காங்க, இந்த தீபராஜா படுகொலை நடந்துருச்சு. அதே மாதத்தை ஒட்டி ஜெயராஜ் என்கின்ற காங்கிரஸினுடைய மாவட்ட செயலரை அவரே கட்டி, அந்த இரும்பு கம்பியில் கட்டி அவரே தீ வச்சு அவர் இறந்து போனாங்கன்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு தான் தமிழ்நாடே பதத்தில் வச்சுருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். இதில் அனிதா சம்பத்துன்னு ஒருத்தங்க, இந்த செய்தியாளர்லாம் வருவீங்க பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா சிம்பிளாக சொல்லிருச்சு, ரொம்ப சிம்பிளாக சொல்லிருச்சு.
நான் காலேஜ் படித்த காலத்துலேருந்தே வந்து பெரம்பூரில் தான் இருக்கேன். இப்பயும் வந்து அம்மா வீட்டில் நார்த் மெட்ராஸ் தான். உள்ளே வரும்போதே அவ்வளோ வைபாக இருக்கும். நார்த் மெட்ராஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் இன்னைக்கு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ ஹாண்டிங்காக அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது நம்ம ஊரை பார்க்குறதுக்கு. ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சாரோட நியூஸ் கேட்டதுலேருந்து இன்னைக்கு காலையில் விடிஞ்ச உடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு தலைவர், ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டாக ஒரு 6 பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு, அதுவே அநியாயமான விஷயம், மனசு பதறுது. அடுத்தது என்ன தோணுதுன்னா, இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு 6 பேரை கூட்டு வந்து கொடுப்பாங்கல்ல, நியூஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த 6 பேராவது நிஜமாவே வெட்டின 6 பேர் தானா, இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு. எப்படி நம்புறது? நீங்க அரெஸ்ட் இவ்வளவுதான் இங்க பண்ண போறாங்க, சிம்பிளா சொல்லி வச்சு நம்ம ஒரு படிக்கு மேல பின்னணி திரும்ப சொல்றாங்க. ஒரு படிக்கு மேல போய் எங்க கையில துப்பாக்கி கொடுத்துருங்க, நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கு துப்பாக்கி கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, ஆல்ரெடி துடிச்சு சாவர ரேப் எல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு. அம்மாப்பா பேப்பரை தரல ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு. இப்போ அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லயும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல. ஆமா, இங்கே கூட ஒரு கொலை, அங்கே கூட ஒரு கொலை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளே செத்து போயிட்டாரு. இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு தெரியல. 2-3 நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸ்ல, அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பார்த்துட்டு போயிருவீங்க. இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு. அப்ப சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அது இன்னும் கேஷுவல் ஆயிடும். ஆமா, அவருக்கே நடந்ததுலாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆயிடும். பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி, அது ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ் வாங்கி கூட கொடுத்துருங்க. இவ்வளவுதாங்க உங்க ஆட்சி. விஏஓக்கள் கேட்டாங்க சமீபத்தில் லூர்து பிரான்சிஸ் வந்து கொலை பண்ணாங்க விஏஓவை. அப்போ அங்கே இருக்க தென் மாவட்டத்தில் விஏஓக்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் கைக்கு பாதுகாப்புக்கு துப்பாக்கி கொடுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. கிராம நிர்வாகி அதிகாரிகள்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு நீங்கள் துப்பாக்கி கொடுத்தீங்க பாதுகாப்புன்னு சொன்னாங்க. இந்த அளவிற்கு தான் தமிழ்நாட்டிற்கு கூடிய அரசு அதிகாரிகளிலிருந்து அரசியல்வாதி வரைக்குமே தொடர்ச்சியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி வந்ததுக்கு பிறகு ரொம்ப கொடூரமான முறையில் அவங்க வீட்டுக்குள்ளே போய் வெட்டுறாங்க. ஆம்ஸ்டாங் வந்து அவருடைய வீட்டு பக்கத்தில் வெட்டுறாங்க. ஒரு 2-3 மாதம் இருக்கும், நினைவுக்கு நினைக்கிறேன், சில நினைவுபடுத்தினேன். தூத்துக்குடியில் ஒரே சமுதாயம் தான், 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒரே சமுதாயம் இருந்தாலும் அவன் என்னோட பொருளாதாரத்தை கம்மிங்கிறதுக்காண்டி அவனுடைய வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் வெட்டி போட்டு கூலி கும்பல் தூத்துக்குடியில் வந்து விட்டாங்க. இது தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கூலிப்படை வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சாதிய மோதல் இருந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பிஜேபி சங்கிகள் மோதல் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டணியில் என்ன நடந்தாலும் இப்படி ஒரு முட்டு, இங்கே ஒரு முட்டு, அங்கே ஒழுகுது, அங்கே கையை வை, இந்த விரலை வை அப்படின்னு இந்த விரலை வச்சு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு அண்ணன் இருக்காருன்னு எங்கள் அண்ணன் திருமா மட்டும்தான். எங்கள் அண்ணன் திருமா மாதிரி தோழமை சுடல் நீங்கள் யாருமே பண்ணவே முடியாது. அப்படி ஒரு புது உருட்டுவார். அப்படி உருட்டக்கூடிய அந்த திருமாவளவன்னு சொல்கிறாரு, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. இப்ப இருக்கக்கூடிய குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்ல. பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இதுதான் அனிதா சம்பத்தும் சொல்றாங்க. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தோல் திருமாவளவன் இதே தான் பதிவிடுறாரு. அந்த பகுதி சமாஜ் கட்சி இருக்காங்கல்ல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய லெட்டரி பேர் இதே தான் குறிப்பிடுறாங்க. அந்த மக்கள் இருக்காங்கல்ல, நம்ம ஆம்ஸ்டாங் சகோதரருடைய தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கேட்பது ஒரே ஒரு வழக்கு தான். சிபிசிஐடி மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு காலத்திலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற வரை நம்பிக்கை இல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் வேங்கவையில் கண்டுபிடிக்கல, விழுப்புரத்தில் கலாச்சாரத்தை கண்டுபிடிக்கல, செங்கல்பட்டில் கலாச்சாரத்தை கண்டுபிடிக்கல, கள்ளக்குறிச்சியில் கண்டுபிடிக்க மாட்டீங்க. எதுவுமே கண்டுபிடிக்க அந்த சிபிசிஐடி இப்போ நடந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை மட்டும் கண்டுபிடித்திருமா என்கின்ற கேள்வி அங்கே இருக்க தொண்டர்களுக்கு, அறிவுள்ள தொண்டர்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கின்ற வரை காவல்துறையும் சரியாக இருக்காது, உளவுத்துறையும் சரியாக இருக்காது, சிபிசியிடம் சரியாக இருக்காது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க, தயவு செய்து உங்கள் நிர்வாகம் சரியில்லை, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுன்னு சொல்லி தொண்டர்கள் முழுக்க கோரிக்கை வைக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எல்லாருடைய விஜயகாந்த் இருக்காருன்னா அவர் இறந்தாருன்னா அவருடைய அலுவலகத்திலேயே கட்சி சொந்த நிலத்திலேயே அவருடைய சடலத்தை வந்து வைக்கிறாங்க. அவர் சொந்த இடத்துல நல்லவர், அப்போ கூட அவர் சொந்த இடத்துல போயிட்டார். ஆனால்
உங்களோட தந்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியுடைய உடலை வந்து மெரினா கடற்கரையில் இருக்குது. அம்மையா ஜெயலலிதாவுடைய உடல் வந்து மெரினா கடற்கரை இருக்குது. சொந்த இடம் கிடையாதுங்க, பொதுமக்களுடைய இடம் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய இடத்த கடற்கரையில் இருக்குது. எம்ஜிஆரோட சமாதி கடற்கரையில் இருக்குது. அண்ணாதுரையோட சமாதி கடற்கரையில் இருக்கும். இப்போ இதே தான் அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடற்கரைக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்குது, சொந்தமாக வீடுகள் இருக்குது, சொந்தமாக வந்து பூரிகள் இருக்குன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்ஸ்டாங்கோடைய அந்த உடலை அவருடைய அலுவலகத்தில் கட்சி அவர் சொந்த நிலத்தில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதற்கு கூட இந்த அரசு மௌனம் காக்கு. இந்த மக்களுடைய கோரிக்கை ஒன்று தான், அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது. சிபிஐ 8 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. இந்த அருள், அப்புறம் இந்த திருமலை, அப்புறம் இந்த பொன்னி பாலு அப்படின்னு ஒரு 8 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. 8 பேருமே போலியானாங்க. உண்மையான குற்றவாளியும் கண்டுபிடிங்க நீங்கள் வந்து. அதுபோக எங்களுடைய உடலை, எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய உடலை நீங்கள் சொந்த நிலத்தை வைப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்க, இவ்வளோ தான் சொல்கிறாங்க. இதை கூட அந்த அரசு கேட்க மாட்டேங்குது. இதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் தலித் மக்கள் மீது இவ்வளோ வன்மங்கள் அவருக்கு தெரியலை. எந்த இடத்துலையுமே அவங்க பக்கத்தில் தொடர்ச்சியாக நிற்கலை. ஏதோ ஒரு சீட்டு கொடுக்குறோம் பிசிகாக்கு, இதை வச்சு நீங்கள் பொறுக்கிட்டு போய்க்கோங்கடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏமாத்துறாரா, இதை வச்சு நம்ம உருட்டிகள் நினச்சிட்டு இருக்காரான்னு தெரியலை. என்ன மனநிலையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறான்னு புரிய மாட்டேங்கி. தயவு செய்து இப்போவாது புரிஞ்சுக்கோங்க. ஆம்ஸ்டாங் அவர்களே பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கார், இந்த திமுக கட்சி தலித்துகளுக்கு ஒரு காலத்திலும் உண்மையாக இருந்ததில்லைன்னு சொல்லி பல இடங்கள் குறிப்பிட்டிருக்கார். இப்போ இணையதளத்தில் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த அண்ணன் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கார், ஏகப்பட்ட கருத்துக்களை பண்ணியிருக்கார். ஆனால் இவங்க இந்த உடன்பிறப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இவருடைய கொலையவே நியாயப்படுத்த பார்க்குறாங்க. இந்த கொலை நியாயப்படுத்த தாண்டி அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு. உளவுத்துறையினுடைய தவறான போக்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லாமல் தான் இந்த கொலைக்கான மிக முக்கியமான காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதை நியாயப்படுத்த என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆம்ஸ்டாங் அவர்களே குற்றவாளி, அவர் மீது நிறைய வழக்கு இருக்குது, முன்ன வந்து இதுக்கு நிறைய கொலை பண்ணியிருக்காரு, நிறைய அடித்தடி பண்ணியிருக்காரு, கட்டபட்சத்தை பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் கொலை பண்ணாங்க என்கிற கோணத்தில் அவர் மீது அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்கு இந்த இணைய ஊப்பிகள் வந்து. அப்போ இதுதான் இவர்களுடைய எண்ணம். தலித்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, ஆனால் தலித்துக்காக நிற்பன்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, ஆனால் தமிழ் மொழிக்காக நிற்பன்னு சொல்லுவாங்க. தமிழர்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, ஆனால் அங்கே தமிழருக்காக நிற்பன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த இனம் எது, சொந்த மொழி எது நமக்கு புரியும் என்பது தெள்ள தெளிவாக ஆட்சி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இங்கே தமிழர்களுக்கோ தமிழர்கள் பிரச்சனை என்றாலோ திராவிடர்களுக்கு இணைய ஒப்பிகளுக்கு கவலையே இல்லை. அவனோட சொந்தக்காரன் பத்திரம் இருந்துக்கிட்டு இருக்கான் மனவாடலை. அதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. நம்ம இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கோம்னா ஒரே ரத்தம், அதுக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கட்சிக்காரங்க, நம்ம அண்ணங்க வேற ஒரு கட்சியில் இருக்கலாம், ஆனால் நம்மள ஒரே ரத்தம். அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம மண்ணை நம்ம ஆட்சி அமைக்க முடியும். இனி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.